பிடிக்கும் ஆசையில் வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்த்தா, சீதா கிட்ட முத்து மாமா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேட்கும்போது, கல்யாணம் பண்ணிப்பேன் மாமா. மீனாக்கு அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ரோகிணி உடனே என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போது அவங்க வீட்டுக்காரர் என்ன எப்போ பாரு ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்கிறானே அப்படின்ட்டு டவுட் வருது. ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அப்புறம் ரோகிணி பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் கிரிஷ் அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து ஹோட்டலில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தது மனோஜ் அவங்க பார்க்கல. மனோஜ் ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஒளிஞ்சிருந்து அவங்களுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ ரோகிணி ஃபோனை எடுத்து எங்கே இருக்கேன்னு கேட்கும்போது, நான் என் ஃப்ரெண்டும் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு ஃபோனை வச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே எங்கே ரோகிணி போய்ட்டு வரும், அதான் சொன்னேன் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்தேன், ஒரே டார்ச்சலுங்க, அது வேணும் இது வேணும்னு கேட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. உனக்கு என்ன இவ்வளோ வயசு பெரிய ஃப்ரெண்டுங்களாம் இருக்காங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. அவர் ஷாக் ஆகி போகிறா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு ரோகிணி உன் பின்னாடி ஒளிஞ்சிருந்து தான் நான் வந்தேன் அப்படின்னும் போது ஒரே வேர்த்து ஊற்றிடுது, ஒரே கஷ்டமாயிடுது. ரோகிணி மாட்டிக்கிறா.